தெய்வீகமும் சமுதாயம் நமது இரு கண்கள். 24 மணியாரும் தொழிலும் என்ற தலைப்பிலே என்னை பேச அழைத்த நமது பொதுச் செயலாளர் அர்ஜுன் சூரராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1999 எட்கர் தர்சன் அவர்கள் சமுதாயத்தினுடைய இதை நம்முடைய சமுதாயத்தை போற்றி ஒரு பக்கத்திலே எழுதியிருக்கிறார்கள். நமது 24 மணி சமுதாயம் ஆகப்பட்டது அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 130 வருடங்களுக்கு முன்னரே ஏற்றுமதி செய்தது என்று பதிவு செய்திருக்கிறார் எட்கர் தர்சன். ஆக நாம் ஏற்றுமதியிலே 130 வருடங்களுக்கு முன்றே சிறந்து விளங்கியதாக அந்த எட்கர் தர்சன் என்பவர் ஆவண காப்பாளராக இருந்து அவ்வளவு அருமையாக பதிவு செய்துள்ளார். அப்படி ஏற்பட்டால் நம்ம அர்ஜுன் சூரஜ் சொல்லியது போல் கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு அந்த கோபத்தையெல்லாம் கொண்டு போய் நம்ம எதில் செலுத்தணும்? தொழிலில் செலுத்தணும். தொழிலில் செலுத்தி வளம் பெறணும். இது பேர்பட்ட தொழில் இருக்கிறப்ப நாமெல்லாம் தொழில் செய்ய பிறந்தவங்க. இது நம்மளோட கம்மியான கம்யூனிட்டியில் உள்ளவங்கெல்லாம் எவ்வளவோ வளர்ந்துருக்கிறாங்க. நாம் வளரக்கூடிய ஒரு நேரம் இதுதான், கனெக்ட் அண்ட் குரோ. ஏற்கனவே நிறைய பேர் கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இன்னும் குரோ ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் இருக்குது. சீக்கிரம் கூடிய விரைவில் குரோ ஆகிடுவாங்க. நாமெல்லாம் தொழில் செய்வதற்கு பிறந்த சமுதாயம். நிச்சயமாக அண்ணன் சிவசண்முகன் சொன்னது போல் இந்த கம்யூனியல் மூலதனம் என்று சொன்னார்கள். நாம் இந்த சமுதாயத்தில் பிறந்ததே ஒரு பெரிய மூலதனம். ஏனென்றால் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி என்று எந்த ஒரு சமுதாயத்திலும் கிடையாது. உலக நாளில் எங்கே சுற்றினீங்களான்னு, ஏப்பா நீ என்ன 16 வீடா? அண்ணா சொல்லுங்கண்ணா. நீ என்ன 8 வீடா? சொல்லுங்க மாப்பிள்ள. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை நமக்கு அன்னை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கொடுத்திருக்கிறாள். ஆகையினாலே இந்த ஒரு வகையை பயன்படுத்தி நாமெல்லாம் எங்கு சென்றாலும் நிச்சயமாக 16 8 என்று பார்த்ததும் உறவின் முறை சொல்லி கூப்பிடுவது போல இனி வருங்காலங்களிலே நம்மளுடைய தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த ஒவ்வொருவரும் அதானி அம்பானியை போல், ஏன் அதானி அம்பானி, அவரை விட பெரிய அளவுக்கு நம்ம வளர வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர்களோட நம்மெல்லாம் மூளையில் ரொம்ப சிறந்து விளங்கிக்கிட்டு இருக்கோம். ஆகவே இங்கே வந்திருக்கிறவங்களில் நிச்சயமாக ஒருவருக்கு ஒருவர் எம்எஸ்எம்இ பற்றி அருமையாக பேசினார். அது பிறகு பங்கு முதலீட்டை பற்றி பேசுனாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் எங்கள் அண்ணன் சிவசங்கர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்றைக்கி இருக்கிறதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அதை வச்சுட்டிங்கன்னா எல்லாருமே பொழைச்சிக்குவீங்க. இந்த மாதிரி பல வகையில் நமக்கு வாய்ப்புகளை இந்த ஒரு தொடக்கத்தில் தொடங்கியிருக்கிறோம். ஒரு சின்ன மெழுகுவத்தினால் இந்த விளக்கை ஏற்றிருக்கிறோம். அந்த விளக்காகிறது சுடர் ஒளி விட்டு விளங்க போது. அடுத்த வருஷம் நிச்சயமாக மணி அடிச்சிட்டாங்க. நல்ல மணி அடிச்சு நல்ல சகுனம்னு நினைக்கிறேன். அடுத்த ஆண்டில் நம்ம ஒரு 100 கோடி, அடுத்த தடவை 1 லட்ச ரூபா கொடுப்பாரு டொனேஷன். 1 லட்சம் நினைக்கிறேன். இந்த 1 லட்சம் இல்லை, 100 லட்சம் கொடுக்குற அளவுக்கு நம்ம இங்கே வளர்ந்து வரப்போகிறாங்க சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள். அதை பாராட்டுங்க மொத்தத்தில்.